அதாவது ஆர்சிபி பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்சை விட்டுட்டு இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துருச்சு. குறிப்பா வந்து அந்த பர்ட்டிகுலரா ஒரு சில பிளேயர்ஸை வந்து நம்பி இல்ல. ஒரு டீமா வந்து வின் பண்ணாங்க. வேற வேற மேட்ச்ல வேற வேற பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணத பார்த்தோம். நீங்க எத சக்சஸா நினைக்கிறீங்க இந்த சீசன்ல? ஏன்னா ரொம்ப நல்லா ஆடிட்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா ஆடிட்டு வந்திருக்காங்க. 9வது டிஃபரெண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு. ஐ திங்க் ஹேசல்வுட் 2 தடவ வாங்கியிருக்காரு. மத்தவங்க எல்லாம் டிஃபரெண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இருந்திருக்காங்க. சோ அதுவே ஒரு கதைய சொல்லுது. ஒருத்தர நம்பி இல்ல. அண்ட் இவ்வளவு வருஷமா இல்லாத ஆர்சிபி கிட்ட இந்த வருஷம் என்ன இருக்குன்னா போலிங் ஸ்ரீராம். இன்வெஸ்ட் பண்ணாங்க போலர்ஸ் மேல. இவங்க வேணும்னு மார்க் பண்ணி எடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு புவனேஸ்வர் குமார எடுத்துட்டு வந்தாங்க. ஹேசல்வுட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர்ஸ் ஐபிஎல்லே. டைட்டில் ஜெயிச்ச போலர் சிஎஸ்கே கூட அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரீனிஷ் விக்கெட் கிடைச்சுன்னா பூந்து விளையாடிட்டாரு. சுயாஷ் சர்மா, குணால் பாண்டியோட பெஸ்ட் ஐபிஎல் சீசன் இதுதான். சுயாஷ் சர்மாக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸா விக்கெட் எடுக்கல. இந்த மேட்ச் எடுத்துட்டாரு. ஸோ பிக் மேட்ச்னு வரப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள கையை கொடுத்து கூட்டு போச்சு. அண்ட் ப்ரெஷரை பெட்டரா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஆர்சிபியை பார்த்தோம்னா ஒரு ஃபேஸா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செலெக்ஷன்லயே வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்காது. மேட்ச் மாத்துவாங்க. பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு லாங் ரன் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2019, 20 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்க செஞ்ச தப்ப மாத்திக்கிட்டே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்களேன். பின்னாடி நடந்த 6 வருஷத்துல 5 தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸ்ரீராம். சோ கன்சிஸ்டன்டா விளையாடி இருக்காங்க ஆர்சிபி. சோ அதுக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க போடுற ஒர்க், அந்த மோபோ பாட் அப்படின்றவர் இருக்காரு. இப்ப தினேஷ் கார்த்திக் பிளேயரா இருந்து அவர் வந்து கோச்சா மாறி இருக்காரு. ஆண்டி பிளார்ஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்குறாங்க. அண்ட் முன்னாடி இருந்த மாதிரி வெறும் விராட் கோலி அண்ட் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் கிடையாது. இப்ப அதுவும் ஸ்பிளிட் ஆயிருக்குல்ல. எவ்வளவு டீப் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸ்பின் அடிக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. சோ டீமாவே ரொம்ப வெல் ரவுண்டடா இருக்காங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கான ரகசியம். டீமா ஒரு எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க.